இப்ப இந்த சின்ன பொண்ணோட அப்பாவுமே அவங்க அண்ணன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப நைட் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து டின்னரும் சாப்பிட்டு தூங்கவும் போயிடுறாங்க. இப்ப மறுநாள் அவங்க 2 பேருமே இறந்து கிடந்தத பார்த்துட்டு இவருக்குமே ரொம்பவே கஷ்டமாயி போகுது. இப்ப அந்த வீட்டையும் பேங்க்குக்கே குடுத்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அவரோட இடத்துக்குமே வந்துடுறாரு. அந்த காலனில எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. இப்ப இவரு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதுதான் உன்னோட இடம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியும் குடுக்குறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு நைட்டு தூக்கமே வரல. முழிச்சுக்கிட்டே இருக்கா. இத பார்த்துட்டு அவருமே என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு இது புதுசா இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்குது. எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு அவருக்குமே சரி இது பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த பாய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த குழந்தை பெரிய இடத்துல வளர்ந்த குழந்தை. அதனால வீட்ல பாக்குறதுக்கு பயப்படுறா. சோ அதனால இங்கேயே கொஞ்ச நாள் தங்கட்டும். நான் வீடு வாங்கிட்டு இவங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனேவே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த குழந்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் இவருமே நிறைய இடத்துக்கு போயிட்டு வீடு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்கறாங்க. ஒவ்வொருத்தருமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு வழியா அந்த குழந்தைக்காக ஒரு சின்ன வீடும் ரெடி ஆயிடுது. இப்ப அவருமே அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கும் வராரு. இதுதான் இதுக்கப்புறம் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு சொல்லவுமே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயி போகுது. அவ எப்படிலாம் நினைச்சாலோ அப்படிலாம் அந்த வீடுமே இருக்குது. குட்டியா இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இப்ப இவளுமே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப ஒரு நாள் இவங்க ஸ்கூல்ல எல்லாருமே டூருக்காக போறாங்க. ஸ்கூல் ட்ரிப்ன்றதுனால அவருமே சரி அந்த பொண்ணு குழந்தைய கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வழி காமிச்சிட்டு வந்திருப்பாரு. இப்ப இவருமே நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணை காணவே காணோம். என்னது இது இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னுமா வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்கூலுக்கு போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா ஸ்கூல் கேட்லாம் மூடிட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு என்ன ஆச்சு எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சரி இன்னைக்கு சீக்கிரமாவே ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு எல்லாருமே சீக்கிரமாவே வந்துட்டாங்க அவளுமே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னது கிளம்பிட்டாளா இல்ல எனக்கு வரலையே வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு அங்க இருந்து அந்த பாய் வீட்டுக்கு போறாரு. அந்த பாய் வீட்டுக்கு போயிட்டு அந்த குட்டி பொண்ணு இருக்காளான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஆனா நான் பார்த்தேன் அவ சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு மட்டும் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் ஒருத்தர் கூட அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றது கூட தெரியாம போகுது. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க.